எங்கப்பா இருக்கிற? நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். அப்புறமா பேசுகிறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஓகேம்மா. சாப்பிட்டு டேப்லெட்லாம் போடுங்க. ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, ஃபோன் வைக்கிறேன். அண்ணா, ஒரு டீ. தம்பி, வேற ஏதாச்சும் வேணுமாப்பா? அண்ணா, இங்கே செங்கோட அண்ணா வீடு எங்கண்ணா இருக்கு? எதுக்குப்பா? அண்ணா, அவரை பார்க்கணுண்ணா. சரி, அங்கே நிற்கிறான் பத்தியா? அவன் தான் குணம், செங்கோட்டையன் ரைட் ஹேண்டு. அவனை போய் பாரு. அண்ணா. என்ன? அண்ணா, நான் நாகர்விருத்துலேருந்து வரேன். செங்கோட அண்ணா நான் பார்க்கணுண்ணா. எதுக்கு? அண்ணா, நான் காலேஜ் படிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருக்குண்ணா. அவங்களுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லைண்ணா என்கிட்ட. அதான் செங்கோட அண்ணா நான் பார்த்தா ஏதாவது வேலை கிடைக்கும்னு. சரி, வா போகலாம். டேய், அவன் என்ன பண்ணான்? எதுக்கு அவனை வெட்டுறேன்? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? சரக்கு எடுத்து லைன் ஓட சொன்னா அதெல்லாம் என்ன பண்ணிட்டு தனியாக எடுத்து விற்கிது. இதெல்லாம் பார்த்துக்க முடியாது. உனக்கே தெரியும் ரூல்ஸ் என்னன்னு. இங்கே நீயும் நானும் யார் போனாலும் ரூல்ஸ் ஒன்று தான். ஏய், யாரா நீ? வேலை தேடி குணா அண்ணா கூட வந்தேண்ணா. போய் குணா போய் பாரு போ. அண்ணா, அவர் போய் உங்களை பார்க்க சொன்னார்ண்ணா. ம், சரி. நம்மளோட வேலை என்னன்னா, நாங்கள் கொடுக்குற பார்சலில் கரெக்டான டைமில் சொல்கிற ஆள்கிட்ட கொண்டு போய் டெலிவரி பண்ணிடணும். இதுதான் நம்ம வேலை. மோஸ்ட்டாக வேலை வந்து நைட்டில் தான் இருக்கும். நான் கால் பண்ணுறேன், நீ இப்போ கிளம்பலாம். ம், சரி, ஓகேண்ணா. அண்ணா, உங்கள் உள்ளார ஒருத்தவங்களை போட்டாங்களே, யாருண்ணா அவங்க? என் தம்பி தான் அவன். ஹலோ. நான் குணா பேசுகிறேன். சொல்லுங்கண்ணா. நைட் 9:30 ஒரு ஆர்டர் இருக்குது, வந்துடுண்ணா. ஓகேண்ணா. ஹைவேல நம்ம ஒருத்தர் ஹெட்செட் போட்டு நின்றுப்பான். அந்த இது கரெக்டாக டெலிவரி பண்ணிடுண்ணா. ஓகேண்ணா. இந்த பார்சலை கரெக்டாக டெலிவரி பண்ணிவிடு. என்ன ஆனாலும் இந்த டெலிவரி முடிச்சுட்டு தான் இன்னைக்கு வரணும், புரியுதா? சரிண்ணா. எப்பயும் பண்ணுற டெலிவரி தான் பண்ண போகிறோம். நீங்கள் மட்டும் நான் புதுசா அவங்ககிட்ட போய் இவ்வளோ பேர் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஏய், என்ன கத்துறா? யாருக்கிட்ட என்ன வேலை விடணும் எனக்கு தெரியும். நீ சொல்லி நான் தொழில் நடத்தின இல்லை. உன்னை விட அவனால வேலை செய்கிறான். நீ எதுக்கு உதவுகிற? பட. ஹலோ மணி. டேய், டெலிவரி ஒன்று பண்ண வந்தடா. அப்போ வந்து வண்டி வந்து நின்றுடுச்சு. அந்த ஜங்ஷனில் விட்டுருங்க. நீ வந்து கொஞ்சம் வண்டி கொடுத்துட்டு என் வண்டி அங்கே இருக்கு எடுத்துகிட்டு போயிறியா? வாடா வாடா, சீக்கிரம் வா.
ஹலோ யோகி, என்னடா இங்கே ஹைவேல பார்சல் டெலிவரி பண்ண வந்தேன். அதுக்கு என்னடா? அதுக்கு என்னவா? டேய் போலீஸ் நிற்கிறான்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரியுமா? இப்போ டெலிவரி பண்ண போலீஸ் நம்ம ஆளு தான். நம்ம ஆள் தானா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். சரி ஓகே. ஏய் நிறுத்து, எங்கே போயிட்டு வர? இங்கே தான் சார், ஊர் வரைக்கும் போய் வரேன். பேக்கில் என்னது காட்டு. பேக்கில் ஒன்றும் இல்லை சார், துணி தான் சார். நான் பார்க்குறேன்டா ஒன்றும் இல்லை காட்டு. சார். சார் ஒன்றும் இல்லை சார். என்ன இது? ஒன்றும் இல்லை சார், சும்மா சார். சும்மாவா அது? போ, அப்படியே நில்லு போ. அண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பையனை பிடிச்சிட்டேன். உங்கள் மேலே இருக்க கேஸ்லாம் அவன் மேலே மாற்றிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி என்னை பார்த்து கவனிச்சிங்கன்னா சரிண்ணே. ஏய் வா போகலாம். கையறா. ஏய் இது உங்களுக்கு தேவையான விஷயம்டா, போயிட்டு போவாங்க. டேய் சேது, போலீஸ் நம்பாள்றா. அவன் எப்படா அவனை பிடிச்சான்? டேய் செங்கோடைய சொல்லி தான்டா போலீஸே என்ன பிடிச்சான். இன்னைக்கு சேதுனா நாளைக்கு நம்ம 2 பேர் தான். ஏய், உங்கள் அம்மாவை போட சொல்லி குரூப்பில் மெசேஜ் வந்திருக்குதா? நீ நைட்டு செங்கோடான்னு போட்டு தான் உங்கள் அம்மா நம்மளை காப்பாற்ற முடியும். என்னடா என்ன யோசிக்கிற? அம்மாவையும் காப்பாற்றணும், செங்கோடனையும் போடக்கூடாதா? ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, ஆடியோ மெசேஜ். ஏய் நம்ம பாய்ஸ் யாரும் இன்னைக்கு குடன் செட் போகாதீங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக போகிறது குடோனில். என்ன சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். குடோனில் யாரும் இல்லை போல. இதான் செங்கோடன் போடுறதுக்கு சரியான நேரம். அப்பன்னா குணா மாமா வேலை பார்த்துறான் போல. ஏய், அதுக்குள்ள உங்கள் அம்மா போட்டுட்டாங்க போலடா. குரூப்பில் மெசேஜ் வந்துருக்கு. குடோனில் யாரும் இல்லை, செங்கோடன் போகிறதுக்கு தான் சரியான நேரம். அப்போ குணாவை என்ன பண்ணுறது? அவனை நான் பார்த்துக்கிறேன்.
யாரா நீங்க? டேய் வேணாம்டா. ஏய் யோகி கிசா அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறேங்கண்ணா. செய்து உங்கள் அம்மாவை போட்டதுன்னா செங்கோடன் நினச்சியா? பசங்களை வச்சு நான் தான்டா முடித்தேன். இந்த செங்கோடனை போகிறதுலாம் எனக்கு வேலையே கிடையாது. ஆனால் எதுக்கு தெரியுமா பண்ணேன்? எல்லாம் என் தம்பிக்காக தான். சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்தேன்டா அவனை. இப்போது ஒரு என் தம்பியை போடுவான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? அதுக்கு தான் உன்னை வச்சு அவனை போட்டேன். உனக்கு தோணலாம் உன்னை வச்சு ஏன் நான் அவனை போட்டேன் அப்படின்ட்டு. அவனுக்கு இருக்க நெட்வொர்க்குக்கு அவனை நான் போட்டேன்னு வை. அன்னைக்கு என் தம்பி நடந்தது தான் எனக்கும். அதனால தான் உன்னை வச்சு அவனை போட்டேன். இப்போ அவனும் க்ளோஸ், நீயும் க்ளோஸ், நான் சேஃப். ஏய் மணி, இந்தா முடிச்சு. சின்ன வாண்டி நீ அம்மா பேர் செங்கோடனே போட்ட. நீ எல்லாம் எனக்கு தூசி மாதிரி. நீ என்ன போட பார்க்குறியா?
விற்பனை செய்யவில்லை. அவன் செய்தது ஒரு டெலிவரி மட்டுமே. குற்றம் அவனுடையது இல்லை. சூழ்நிலை அவனை அந்த பாதைக்கு தள்ளியது. ஆனால் எந்த சூழ்நிலையும் யாரும் தவறான பாதைக்கு போகக்கூடாது. போதைப் பொருள் தவறான பாதை. அவனோட அவனெல்லாம் வேலை செய்யலாம். சரியா அப்படியே வா அப்படியே வா அப்படியே ஏய் இன்னும் போல சுற்றி முடிச்சுருவேன். ஓகே என்ன பாரு அதே திரும்ப நான் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் அடி நீ அந்த பக்கம் அடி. அதான் சுபம் டக்கு முடிக்கலாம் பண்ணியா போலாமா? அப்படியே காட் ஆஃப் வார் வெறியறான் மாப்ள மகன்ல. அவ பேர் சரி நீ தெரியணும். அட நீராட பாத்து இறங்குங்க. நான் பாத்துட்டேன். எட்டி வந்துச்சு. ஏய் பர்றா எவ்வளவு பர்றா. ஏய் யாரடா